கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் வாசித்து தியானிக்க நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். அந்த 6வது வசனத்தை மட்டும் வாசித்து நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 15 6வது வசனம். அவன் கர்த்தரில் விசுவாசம் வைத்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அவன் கர்த்தரில் விசுவாசம் வைத்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். செபிப்போம். கிருபை உள்ள கடவுளே, எங்களுடைய நம்பிக்கையின் நாயகனாய் இருக்கிறவரே, சர்வ வல்லமை படைத்து முடியாததை முடித்து வைக்கவும், நம்ப முடியாதவைகளை நம்ப வைப்பதும், எண்ணி முடியாத நன்மைகளை வாரி தருவதும் உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம் என்பதை ஆபிரகாமுடைய வாழ்வின் வழியாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பேசுவதற்கு இந்த நாளிலும் இந்த வசனத்தை எங்களுக்கு முன்குறித்து தந்தபடியினாலும் விசுவத்தரிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்புடன் விசுவாசிகளே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் துவக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது, இவைகள் நடந்த பின்பு. அந்த மொழிபெயர்ப்பில் என்ன இருக்கு? இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள்? இவைகள் என்பது எது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எந்த காரியங்கள் நடந்தது? இப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் போனோம். அங்கிருந்து இதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி ஒரு சுருக்கமாக நாம் பார்க்கும்போது, கடவுள் ஆபிரகாமை அழைத்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு சொல்லிட்டு போறாரு. அவரும் புறப்பட்டு தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்து, அவனுடைய குடும்பத்தை, அவருக்கு இருந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அப்படி போகிற பொழுது அவர்கள் ஒரு தேசத்திற்கு வருகிறார்கள். அந்த தேசம் கானானை சுற்றி இருக்கிற ஒரு தேசம். அங்கே ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்தின் வழியாக அவர்கள் எகிப்து பகுதிக்கு கடந்து செல்லுகிறார்கள். அப்படி கடந்து போகிற பொழுது, பிரயாணம் செய்கிற பொழுது, ஆபிரகாம், அவருடைய சகோதரன் மகன் லோத்து, இவர்களுடைய வேலைக்காரர்களுக்கு அடிக்கடி சண்டை வருகிறது. ஆகினால அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் இருவரும் இணைந்து பயணம் செய்வது நல்லதல்ல. ஆகினால நீ எந்த பகுதிக்கு செல்லுகிறாய் என்று நீ பார்த்துக்கொள், அதற்கு நேர் எதிர் திசையில் நான் போகிறேன் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள். அதன் அடிப்படையில் லோத்து சோதோம் குமாரா என்று சொல்லப்படுகிற பட்டணங்களை சுற்றி இருக்கிற அந்த செழிப்பான பகுதி, அந்த வனப்பகுதியை அல்லது வளமான பகுதியை, ஆற்று நீர் ஓடை இருக்கிற அந்த பகுதியை அவன் தெரிந்தெடுத்து போகிறான். எதிர் திசையிலே வந்தால் மறுபடியும் கானான் தேசத்தினுடைய அந்த எப்ரோன், மம்ரே என்கின்ற ஒரு பள்ளத்தாக்குகள் வழியாக வருகிற பொழுது அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த சூழ்நிலையில கடவுள் ஆபிரகாமை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜனமாக்குவேன், நீ பயப்படாத, உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன். ஒன்றுமே இல்லை, வாழ போன இடமும் வசதி இல்லை, குடும்பத்திலையும் பிள்ளை இல்லை. இந்த சூழ்நிலையில் கடவுளுடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை ஆசீர்வாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க எந்த செய்தியெல்லாம் எடுத்து பாருங்க,
எந்த ஊழியக்காரர்கள் செய்தி கொடுத்தாலும் என்னதான் சொல்றாங்க? கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்றாங்க. கடவுள் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்வோம்? ஏதோ கள்ள உபதேசர் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம முத்திரை குத்திடுவோம் இல்லையா? அப்ப நம்ம ஊழியர்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை தான் வரணும்? ஆசீர்வாதமான மொழிகள் தான் வரணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அப்ப கடவுளுடைய வாயிலிருந்தும் அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருகிற பொழுது அவர் என்ன யோசிக்கிறார்? ஆபிரகாம் சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்லை, காஞ்சி போன பூமி, தண்ணி இல்லை, கஷ்டம். இந்த சூழ்நிலையில கடவுள் நம்ம கூப்பிட்டு இப்படி சொல்றாரு, சரி பொறுமையோடு காத்திருப்போம், கடவுளுடைய வார்த்தைக்கு காத்திருப்போம். அங்க இருக்கிற பொழுது எபிரேயன் ஒருவன் ஓடி வந்து ஆபிரகாமிடத்துல ஒரு செய்தியை சொல்லுகிறான். அந்த செய்தி என்ன என்று சொன்னால், பக்கத்துல இருக்கிற நாட்டுகளில் இருக்கிற ஒரு 4 ராஜாக்கள் எதிரில் இருக்கிற 5 ராஜாக்களோடு சண்டையிடுகிறான். அப்படி சண்டையிடுகிற பொழுது அந்த ராஜாக்கள் 4 ராஜாக்களும் 5 ராஜாக்களும் நேரடியாக சண்டையிடுகிற பொழுது இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை தோற்கடிக்கிறார்கள். அப்படி தோற்கடிக்கிற பொழுது அந்த ராஜாக்கள் அங்க இருக்கிற ஆட்கள், நல்ல திடமான ஆட்களையும் அங்க இருக்கிற பொருட்களையும் எல்லாத்தையும் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க நாட்டுக்கு கொண்டு போறாங்க. போகும்போது இந்த சோதம் குமாரில் இருக்கிற லோத்தையும் அவனுடைய சொத்துக்களையும் அவனுடைய குடும்பத்தையும் கூட்டு போயிடுறாங்க. இந்த செய்தி ஒருத்தர் வந்து ஆபிரகாமுக்கு சொல்றாரு, ஆபிரகாமே இது மேல உங்க சகோதரனுடைய மகனை தூக்கிட்டு போயிட்டாங்க, கடத்தின்னு போயிட்டாங்க. அப்ப ஆபிரகாம் என்ன நினைக்கிறாரு? நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி விசுவாசனுடைய தகப்பன், பொறுமையானவர், அன்பானவர், கீழ்ப்படிதல் உள்ளவர் அப்படின்ற அந்த ஆபிரகாம் பொங்கி எழுதுறார். தன்னுடைய சொந்தத்துல தன்னுடைய வேலைக்காரர்கள 318 பேரை கூப்பிடுறாரு. இருக்கிற அவர்களுக்கு இடத்துல இருந்த போர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த ராஜாக்களை முறியடித்து லோத்தையும் அவனுடைய சொத்துக்களையும் மீட்டெடுத்து வராங்க. அப்படி மீட்டெடுத்து வரும்போது இந்த சோதம் குமார ராஜாக்கள் இருக்கிறாங்க பாரு, அவங்க ஆபிரகாம் கிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறாங்க. என்ன, இந்த சண்டையில் எங்கள் சொத்தெல்லாம் கூட அவன் எடுத்துன்னு போயிட்டான், அதெல்லாம் இப்போ நீ எடுத்துன்னு வந்துட்டுக்கிற, எங்கள் ஜனங்களெல்லாம் கொடுத்துரு, பொருள் சொத்தெல்லாம் நீ வச்சுக்க அப்படின்னு சோதம் அரசனும் குமாராவுடைய அரசனும் கேட்கிறார். அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, இங்க பாருங்க, நீங்க உங்க பொருளெல்லாம் சொத்தெல்லாம் எடுத்துக்கின்னு என்ன சொல்றீங்க, நான் இதை எடுத்துட்டேன்னு சொன்னா நீ போய் உங்க ஊர்ல என்ன சொல்லுவ? என்னாலதான் ஆபிரகாம் பணக்காரன் ஆயிட்டாரு, என் சொத்து தான் அவனுக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு நீ சொல்லிடுவ. அதனால இந்த சொத்துக்களும் இந்த பொருட்களும் இந்த ஜனங்களும் எனக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் நீங்களே கொண்டு போங்க. என்னோடு 3 பேர் வந்திருந்தாங்க, அவங்க சொத்தை நீங்க எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறீங்க, அதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க, பங்கை கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்றாரு. அப்படி பொருளாசை இல்லாத ஒரு மனிதனாக, கடவுளுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதனாக அவர் நினைத்திருந்தால் அந்த 5 அரசர்கள் அல்லது அந்த 4 ராஜாக்களுடைய நாடுகளில் இருந்து அத்தனை ஜனங்களையும், அத்தனை பொண்ணையும் பொருளையும், ஆடு மாடு சொத்து ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் அவன் சொந்தமாக்கி கொண்டிருக்க முடியும். ஆனால் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லை. எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து, கடவுள் பார்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, சகல ஜனங்களிலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் கடவுள். அதனால அவர் நம்பிக்கையோட அவர் வராது. இந்த நிகழ்ச்சி, இந்த காரியம் நடந்த பின்பு இதெல்லாம் நடக்குது. அப்படி நடந்த பிறகு ஆபிரகாமுக்கு ஒரு யோசனை, என்ன இருந்தாலும் கடவுள் ஏன் இப்படி என்ன படிச்சுட்டாரு, ஏன் எனக்கு இந்த சோகம், ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு உள்ளத்துல அவருக்கு ஒரு நெருடல் இருக்கு. அந்த நெருடல் என்ன, என்ன ஆண்டவர் இவ்வளோ இருக்கு, ஆனா எனக்குன்னு உரிமையா சுதந்திரவாளியா சொந்தமா ஒரு பிள்ளை இல்லை, என் வீட்டிலே அடிமையா இருந்த பெண்ணுக்கு பிறந்தவனே எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே, நீ என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறே,
என்று அவன் மனம் சஞ்சலித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல அங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாத, நீ பயப்படாத. முதல் வார்த்தைய பயப்படாத. இப்ப ஆபிரகாம் ரெண்டு வித பயம் இருக்கும். ஒண்ணு, இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்க முடியாது, பிள்ளை இல்லை, யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு போறான். போன வாரம் வந்து வாசம் இல்லையா, சாலமன் பேரரசர் சொன்னாரு, நான் எல்லாம் சேர்த்து வைக்கிறேன், ஆனா எனக்கு பின்னால வரவன் தான் எடுத்துன்னு போறான், எனக்குன்னு எதுவுமே இல்லை. அப்ப எல்லாம் மாயைன்னு சொன்ன மாதிரி ஆபிரகாம் என்ன யோசிக்கிறாரு, எனக்கு சொந்த பிள்ளைல யாரோ ஒரு பிள்ளை அதை எடுத்துன்னு போறான், அதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு அவரு யோசித்து கொண்டிருக்கிற நேரத்துல கடவுள் அவருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? பயம். இது ஒண்ணு பயம். ரெண்டாவது பயம் என்ன? மறுபடியும் இந்த 9 ராஜாக்கள் சேர்ந்து சண்டைக்கு வந்தா என்ன பண்றது? அவனுக்கு 2 பேர் கூட்டாயிட்டான்னு வச்சுக்கோங்க, வந்து திருப்பி அடிப்பானுங்க உதைப்பானுங்க, என்ன பண்றது? இந்த 2 பயம் இருக்கு. இந்த பயத்திலிருந்து முதலாவது அவர் விடுவிக்கணும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாது, நீ பயப்படாது, உனக்கு அப்படின்னு சொந்தமா ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைதான் உன்னுடைய வாரிசா இருப்பான், அதனால நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வா. வீட்டுக்குள்ளே இருக்காத, நீ உனக்கானதை பற்றியே சிந்திக்காத, உன்னுடையதை பற்றி சிந்திக்காத, உன்னுடைய வாழ்வை பற்றி சிந்திக்காத, உன்னுடைய பொருள் பதவியை பற்றி சிந்திக்காத, வெளியே வா, வானத்தை பாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னாலும் கூடுமா? முடியாதுல்ல. அந்த வானத்து நட்சத்திரங்களை போல நான் உன்னுடைய பிள்ளைகளை பெருகுவேன். எப்ப சொல்றாரு இத? எதுவுமே இல்லை, பூஜ்யம், சூன்யமா இருக்குது அவனுடைய வாழ்க்கை. போன இடத்துல இருக்கிற பொருளை காப்பாற்ற முடியல, இருக்கிற வேலையாட்களை காப்பாற்ற முடியல, எப்ப எவன் வந்து அடிப்பான்னு தெரியாது, செழிப்பான இடமும் இல்லை, ஆறும் இல்லை, தண்ணியும் இல்லை, இப்ப பிள்ளையும் இல்லை, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுள் அவருக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? அன்புக்குரியவர்களே, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும். அதை ஆபிரகாம் பொறுமையோடு கீழ்ப்படிதலோடு விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தினுடைய பலன் என்ன? கடவுள் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே முடியாது ஆபிரகாம். கடவுள் மேல நம்பிக்கையாய் இருக்கிறார், கடவுள் யார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். கடவுள் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிக்கிற பொழுது ஒரு அடையாளத்தையும் காண்பிக்கிறார். இந்த அடையாளம் தான் உனக்கு சாட்சி. வானத்து நட்சத்திரங்களின் அடையாளத்தை காண்பிக்கிறார். அப்ப அதை பார்க்கிறார். தோமா கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ பார்த்ததுனால விசுவாசிக்கிற, நீ பார்த்ததுனால விசுவாசிக்கிற. காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். காணாமல் விசுவாசிக்கிறான் ஆபிரகாம். எதிர்காலம் என்ன என்று தெரியாது, எதிர்காலத்தில் பிள்ளை வருமா தெரியாது. 75 வயதை கடந்து விட்டது, கர்ப்பம் அடைக்கப்பட்டது, சாராளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசி. ஏன் ஆபிரகாம் என்ற அந்த பெயர் சுயநல பெயராய் இருந்த பெயரை கடவுள் ஆபிரகாம் என்று ஜனத்தின் தலைவனாக மாற்றுகிறார். ஜனங்களின் தலைவன் என்ற பட்டத்தோடு பெயரை மாற்றுகிறார். அப்ப ஜனங்களின் தலைவன் என்று சொன்னால் திரள் ஜனங்களின் தலைவனாக ஆபிரகாம் மாற்றப்படுகிறார் சொன்னா அந்த அடையாளம் ஒரு நம்பிக்கை. கடவுளுடைய வார்த்தை இதை செய்யும் அப்படின்னு அவர் நம்புறார். கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அது வல்லமையுடையது, சர்வ வல்லமையுடையது. அந்த வார்த்தை உலகை படைத்திருக்கிறது. அந்த வார்த்தை ஆறுகளை படைத்திருக்கிறது, மலைகளை படைத்திருக்கிறது, மிருகங்களை படைத்திருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த படைப்பாளியான ஆண்டவர் காணாமல் விசுவாசிக்கிறதை குறித்த ஒரு அடையாளத்தை ஆபிரகாம் கொடுக்கிறார். அதற்கு
அதற்கு சப்போர்ட்டிவா சில முற்பிதாக்களுடைய பெயரை அங்க சொல்றாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல முதல் 16 வசனங்களில் வாசித்தேன்னு சொன்னா அதுல ஆபேலுடைய பலிகளை பற்றி சொல்லுகிறார். ஆபேல் கடவுளுக்கு பிரியமான பலியை செலுத்தினதுனால கடவுள் அவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டு அவனை நீதிமானாக்குகிறார். ஏனோக்கு கடவுளோடு சஞ்சரித்தவன், கடவுளோடு நடந்தவர், கடவுள் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டிருந்தவர். கடவுள் தம்மோடு அவரை எடுத்துக் கொள்ளுகிறார். ஏனோக்கு நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாம் நீதிமானாக்கப்படுகிறார். நோவா நீதிமானாக்கப்படுகிறார். பெருமழை வரும் என்று சொன்ன போது எல்லாரும் கேலி பரியாசம் பண்ணினார்கள். வேலையை கட்டும் போது இழிவாக பேசினார்கள். இவன் போய் என்ன சொல்லுகிறான்? இவன் சொல்லுவதெல்லாம் நடக்குமா? கடவுளுடைய வார்த்தையை நம்பினான். கடவுளுடைய வார்த்தை அவனுக்கு வந்த போது அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வேலையை அவன் கட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க குடும்பத்தில் இருக்கிற சில பேர் எல்லாம், உறவினர்கள் எல்லாம் வந்து அவனை கேலி பண்றாங்க. ஆனால் நோவா அதை கட்டி முடித்த போது பெருமழை ஆரம்பிக்கிறது. அந்த குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. அப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமுடைய முற்பிதாக்கள் அவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர்கள் இருக்கிற இடத்திலே வாழ்ந்தவர். அப்படி வாழ்கிற பொழுது எங்கள் முன்னோர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி பார்ப்போம். சமாரிய பெண்ணு சொல்றார், எங்க முன்னோர்கள் எங்களுக்காக வெட்டி வச்சு கிணறு, இது யாக்கோபின் கிணறு. அது விசுவாசத்தினுடைய அடையாளம். இன்றைக்கு விசுவாசத்தினுடைய அடையாளமாக தான் நீங்களும் நான் இருக்கிறோம் இந்த உலகத்துல. நமக்கு பேர் என்ன? விசுவாசிகள். திருச்சபையார் இல்ல, நமக்கு பேரு சபை மக்கள் இல்ல, விசுவாச மக்கள். காணப்படாதவர்களை பற்றிய நிச்சயம் விசுவாசம் என்பது என்ன என்பதற்கு எபிரேயர் 11:1 சொல்லுகிறார். காணப்படாதவர்களை பற்றிய நிச்சயம். அப்ப காணப்படாதவர்களை பற்றிய நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கிற கடவுளை, அவர் நமக்கு செய்திருக்கிற பெரிய காரியங்களை நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மேய்ப்பர்கள் வயல்வெளியில இருக்கிறார்கள். லூக்கா 2:10 சொல்லுகிறார். ஒரு நம்பிக்கை செய்தி. இதோ பெரிய நற்செய்தி, உங்களுக்காக ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, உங்களுக்காக. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 5:12 விசுவாசிகள் அவர்களுக்கு பரலோகத்தின் பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். மத்தேயு 5:12 யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு பரலோகத்தின் பலன் அவர்களுக்கு மிகுதியாயிருக்கும். அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 3:13 நான் வாசிக்கிறோம். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3:13 யாரு? விசுவாசிக்கிறவர்கள் மிகுந்த தைரியத்தை அடைகிறார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் நமக்கு தந்திருக்கிற நன்மைகள் பெரியது. 126ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் என்ன செய்யணுமா? சந்தோஷம் அடைவோம், மகிழ்ச்சி கொள்வோம். எனக்கு போய் என்னங்க செய்தார் கடவுள்? பெரிய காரியத்தை எதுவுமே செய்யல. உன் ஜீவனை இன்று வரை காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கையை இன்று வரை காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் கேட்பது எதுவோ அதை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். சாப்பாடு இல்லாம ஒரு கல் எடுத்து வயிற்றுல அடிச்சுக்கலாம். காசா அப்படின்ற பகுதியில், பாலஸ்தீனாவில்
பசி கொடுமை. இன்னைக்கு உனக்கு எனக்கு இருக்கா பசி கொடுமை? மிஞ்சின துணிக்கு கீழே போட்டுறோம் போய். அப்படிதானே? இஸ்ரவேல் மக்களுக்கு திகட்டி போச்சு காடையும் மண்ணாவும். அது ஒரு அடையாளம் வாழ்வுக்கு. வானத்து மன்னாவாகி இயேசு கிறிஸ்துவின் வழியாக நானே ஜீவ அப்பம் என்று சொன்ன ஆண்டவருடைய அடையாளம் இந்த உலகத்தின் மக்களை சந்தித்தது. அதுல ஒரு திருப்தி கிடைத்தது. வில்லியம் கேரி அப்படின்ற ஒரு மனிதன், மிகப்பெரிய ஊழியக்காரர். அந்த மனிதன் என்ன சொல்லுகிறார்? கடவுளிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பார்க்க, கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் அப்படின்னா. அப்போ கடவுளுக்காக நாம் பெரிய காரியங்களை செய்கிற பொழுது, ஏன் என்று சொன்னால் அவர் சர்வ வல்லவர், அவர் படைப்பாளர், அவர் நம்மை உண்டாக்கினவர், வாயின் வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை ஆளுகை செய்கிறவர். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தை தத்துவம் ஒரு மனிதன், இயற்கையான ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வர்றது, சந்தேகம் வர்றது சாதாரண விஷயம். அதை தான் கேள்வி எழுப்புறாரு ஆபிரகாம். ஏன் அடிமையா இருக்கிற பிள்ளைய நான் வச்சுருக்கிறேன்னு, எலியா சார் எனக்கு அடிமையா இருக்கிறான், அவன் தானே எனக்கு சுதந்திர வழி இருக்கான், வேற யாரும் இல்லையப்பா. ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் ஒரு வாரிசை கொடுப்பேன், திரள் ஜனம் உனக்கு சந்ததியை நான் உண்டாக்கி கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை ஆபிரகாம் விசுவாசத்தை பயபக்தியோடு கீழ்ப்படிதலோடு கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ப முடியாதா, ஆனால் அதை நம்பினார். அதுதான் அவரை விசுவாசிகளினுடைய தந்தையாக உயர்த்தினது. அதற்கு ரொம்ப பொறுமையா காத்திருந்தார். கடவுள் சொல்லிட்டார், கடவுள் செய்வார். நாம் அந்த நம்பிக்கையில இன்றைக்கு உறுதியுடையவர்களாய், அசைக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். தம்மை அண்டி சேருகிறவர்களுக்கு கடவுள் என்னென்ன நன்மைகளை தருவார் என்பதை அவர் சொல்லுவார். நாம பொறுமையா காத்திருக்கணும். கடவுளத்துல கோபப்படக்கூடாது, கடவுளத்துல எரிச்சல் அடையக்கூடாது, கடவுளை தூஷிக்க கூடாது, கடவுளை திட்டக்கூடாது, கடவுளை அவமரியாதைப்படுத்தக்கூடாது, கடவுளுடைய சன்னிதானத்துல வீணான காரியங்களை நாம் பேசக்கூடாது. கடவுளுடைய சன்னிதானத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அவருக்கு முன்பாக மண்டியிட்டு தாழ்பணிந்து பணிவோடு கீழ்ப்படிதலோடு பொறுமையோடு அமைதியோடு சாஸ்தாங்கமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். நமக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கிறார் ஆண்டவர், அடையாளங்களை நமக்கும் கொடுக்கிறார். அன்றைக்கு அழிவை காண்கிற கடவுள் அல்ல, நான் வாழ்வை கொடுக்கிற கடவுள் என்பதை வலியுறுத்தும்படியாய் வானவில்லை அடையாளமாய் வைத்தார் பூமியில. நோவாவின் காலத்தில் பெருமழையின் போது வானவில்லை அடையாளமாக வைத்தார். வானவில்லை நம்ம பார்க்கும் போதெல்லாம் என்ன பார்க்கிறோம்? வானவில்லை பாரு, வானவில்லை பாரு, முழுசா தெரியல, கால்வாசி தான் தெரியுது, முகவாசி தான் தெரியுது. நம்ம அதை பார்த்த உடனே அந்த வானவில் என் வாழ்வுக்கான அடையாளம், என் அழிவுக்கான அடையாளம் இல்லை. என்ன சொல்றாரு அப்போ ஆண்டவர்? தண்ணீரினால் நான் இந்த உலகத்தை இனி அழிக்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார் பொழுது. அந்த மக்களுடைய அழிவை அவர் பார்க்க முடியல. ஆனால் இனி வரப்போகிற காலம் ஒன்று இருக்கு. தண்ணீரினால் அழிக்க போறதில்ல, ஆனால் அவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். அது என்ன காரியம் தெரியாது நமக்கு. ஆனால் நாம் விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்துல வாழ்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எப்படி நடக்கிறோம்? தரிசித்து இல்லை, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை விசுவாசம். காலையில 7 மணிக்கு நான் எழுவேன் அப்படின்னு நம்பி தானே தூங்குறோம். அப்படிதானே? நம்ம தூங்கும்போது ராஜா பிரதர் 6க்கு 3 ஒரு பெட்டி எடுத்து ஓட்டுன்னு வச்சுரு, காலையில் நான் போயிடுவேன் அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? முடியாது. அப்ப நம்முடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கு? கடவுள் மேல. கடவுள் என்னை காப்பாற்றுவார், கடவுள் என்னை வாழ வைப்பார், கடவுள் என்னை வழிநடத்துவார். ஆபிரகாமுடைய நம்பிக்கை உலகத்துல எல்லாருடைய நம்பிக்கையோட பெரிது. அதனாலதான் அவருக்கு அந்த பேரு அப்பா, விசுவாசுடைய அப்பா.
நாமெல்லாம் பேர பிள்ளைகள் கூட இல்லை, எத்தனையாவது பேர பிள்ளைகள் வரிசையில் நாம ஒரு பேர பிள்ளைகள். அதனாலே அன்புக்குரியவர்களே, கடவுள் அதை நீதியாக எண்ணியிருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை நாம் உணர வேண்டும். அவருடைய வாக்குறுதிகளை நாம் நிச்சயமாய் நம்ப வேண்டும். அவருடைய வாக்குறுதிகளிலே கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு தருவார் என்பதை உணர வேண்டும். ஏசு அழகா சொல்றாரு, இந்த பறவைகளை பாருங்க, இந்த காட்டுக்குள்ள பாருங்க, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடுற புல்லு, அதுக்கு கடவுளை எவ்வளவு அழகாய் உடுத்திருக்கிறார்னா, சாலமோன் பேரரசனோட உடையை ஒப்பிட்டு சொல்றார். சாலமோனுடைய உடையும் இந்த காட்டு புல்லினுடைய உடையும் ஒப்பிட்டு பேசுகிறார்னா, அந்த உடையும் இந்த உடையும் ஒண்ணுதான். எதையே ரெண்டுத்தையும் எதுதான், யார் தான் உடுத்துறது? கடவுள் தான் உடுத்துது. ஆண்டவர் இயேசு சொல்றார், எல்லாமே இருக்குது, ஆனால் எதற்கு நீ கவலைப்படாது, எதை உண்போம் எதை குடிப்போம் கவலைப்படாது. இவைகளுக்கே கடவுள் இப்படி பிழைப்பூட்டுகிறாருன்னு சொன்னா, நீங்கள் அவைகளை விட எவ்வளவு விசேஷித்தமானவர்கள். அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோன்னு நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்க இருதயத்தை அங்க வைக்காதீங்க. இல்லை பல நேரத்தில் நம்ம சொல்றது தானே, பீரோ போடணுமா திறந்துட்டு வரணுமா தெரியாத உட்காந்துக்கிறீங்க எத்தனை பேர். காசை வச்சுட்டு தேடி தேடி எங்கேயோ வச்சுட்டுமான்னு தேடுறோம். நீங்க பாருங்க, இந்த காலத்துல ஒரு கார் எடுத்து போய் ஏடிஎம் பாஸ்போர்ட் நிற்க வச்சு கயிறை கட்டி ஏடிஎம் மிஷின் அழுக்க திரும்பி போடுறோம். எப்படியோ மக்கள் தங்களுடைய பொக்கிஷத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள், தன்னுடைய சொத்துக்களின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு போயிடும். போன வாரம் செய்தியில் சொன்ன மாதிரி ஐஸ்வர்யன் எல்லாத்தையும் சேர்த்து களஞ்சத்தில் வச்சுட்டு ஆத்மாவை கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு ராத்திரி நீ சேர்த்துட்டேன்னா அதை யாரும் எடுத்துன்னு போறாங்க, நல்லவன் எடுத்துன்னு போறானா கொள்ளக்காரன் எடுத்துன்னு போறானா, அது நன்மையா பயன்படுமா தீமையா பயன்படுமா தெரியாது. நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்த ஒரு நண்பரை பார்க்கறதுக்கு, அப்ப சொன்னாரு, இந்த நிலம் பூரா அந்த கவுண்டருக்கு தான். அது என்னுடைய நண்பருடைய தகப்பனார், அவர் தான் இந்த நிலமெல்லாம். இப்போ அந்த நிலம் இல்லை. இப்போ ஏன்? பசங்க சரியில்லைங்க, ஊதாரி பசங்க எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், யாருக்குரிய ஒரு 100 ஏக்கருக்கு போலுங்க, பாலாத்து வரலி வருது அந்த நிலம். அட பாவி, பாலாத்துல மணல் எடுத்து வச்சிருந்தேன்னா நீ கோட்டீஸ்வரன் ஆயிட்டீங்கடாப்பா. அவ்வளோ பெரிய சொத்து இப்போ பாலாத்து பக்கத்தில் இருக்குது. நமக்கு ஒரு லாரி மணலை வாங்கி போனா 17,000 ரூபாய். இன்னைக்கு என்ன, எதுவுமே இல்லை, எல்லாம் போச்சு. அப்ப நாம் எதன் மீது பற்று வைக்கிறோமோ அது நமக்கு இல்லாம போயிடும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேன்ல ஒரு சிலுவை காட்சி நாடகம் பார்த்துட்டு வரோம், நாடகம் நடிச்சுட்டு வரோம். பர்கூர் பக்கத்துல மல்லப்பாடின்னு ஒரு ஊர்ல நாடகம் நடிச்சுட்டு வரோம். டிரைவர் பேரு பரமசிவம். நான் சொல்றேன், ராஜ்குமார் இருக்க டிரைவர் ரொம்ப திறமையான பரமசிவம். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஜீப் என்ன பண்றோம், வேண அசால்ட்டா ஓட்டுவான், சூப்பரா ஓட்டின்னு போவான். சொல்லி 8 நிமிஷம் தமான் டயர் வச்சு, அதுவும் அந்த நாட்டு மல்ல இப்படி கிராஸ் பண்ற அப்படி வளையிற இடம், அது அடிச்சு ஒடிச்சு ஓரமாக நின்று அவன் அப்படி இப்படி கலாச்சி ஓரமாக நிற்க வச்சுட்டான். ஐரம்மா கூட இருக்கிறாங்க, கேட்பாருங்க. ஐரம்மா பசங்களும் இருக்கிறாங்க அந்த வேன். நாங்கள் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு எங்கள் கதை. ஏன்னா அந்த இப்படி கட் பண்ணுற இடத்துல வண்டிகள்லாம் வேகமாக போகும், பின்னால் கொஞ்சம் நின்றாலே அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவான். டமான்ச்சு சொல்கிறார் ராஜ்குமார் ஏசுதா, நம்ம கடவுள் பலத்தில் போயிடுவோம், நீ டிரைவர் பலத்தை நம்பி பேசுங்க, 8 நிமிஷம் என்னாச்சு பார்த்தியாங்க. அது உண்மைதாங்க. நம்ம மனித பலம் அல்லது மனிதனுடைய வார்த்தைகளை நம்பி நாம் என்ன செய்ய முடியாது, பயணிக்கவே முடியாது. யார் எங்க எப்போ என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் இருதயத்தை எங்க வைக்கணும், உங்க பொக்கிஷத்தை எங்க வைக்கணும், பரலோகத்திலே சேர்த்து வையுங்க. பரலோகத்திலே சேர்த்து வைங்க, பூமியில இல்லை. அது என்ன ஆகும், அழிஞ்சு போடும்.
2000 நோட்டு மாறாதுன்னு சொன்ன மாதிரி மாறாது போயிடும் எல்லாமே ஒரு நாளைக்கு. இப்போ இந்த நார்த் சைட்ல ஆற்று ஓரம் அழகழகான வீடுகளை கட்டி வச்சுக்கிறான். ரொம்ப சந்தோஷமா வாழ்றான். ஒரே மழை குப்புன்னு கொட்டிச்சு, அங்க இருக்கிற மொத்த வீடு குப்பு தொட்டி மாதிரி அடிச்சுட்டு போச்சு. மொத்த சொத்து வாழ்வாதாரம் எல்லாமே போயிடுச்சு. யோசித்து பாருங்க, இந்த வாழ்க்கை நிலையானது அல்ல. அப்ப நிலையான வாழ்க்கை எங்க இருக்கிறது? கடவுளிடத்துல இருக்கிறது. கடவுள் அதை நமக்கு கொடுப்பதற்கு அவர் கிருபையாய் ஈவாய் நமக்கு அவர் தந்திருக்கிறார். வாழ்க்கை அழகானதுங்க, அதை ரசித்து வாழணும். எப்பவுமே நம்ம எப்படி வாழ்றோம் வாழ்க்கைய? ஏதோ ஒரு சினிமாவில் ஒரு பேர் எண்ணத்து கண்ணையா ஒரு பேர். ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டா, அவர் ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் சொல்லுவார், எப்படிங்க இருக்கிறீங்க? என்னத்தை சொல்லணும், என்னத்தை செய்யணும், என்னத்தை வாழ்றது, என்னத்தை அப்படிதான் நம்ம சொல்றோம் நிறைய நேரத்தில். என்ன வாழ்க்கையே தெரியல. யார் இதை கற்றுக்கிருந்த? நாமளதான் கற்றுக்கணும். நல்லா தான் நான் புருஷ முன்னாடி மாதிரி வாழ்ந்துப்பான்ட்டு அந்த ஏதேன் தோட்டத்தில் கடவுள் வச்சுறாரு. ஆதாமையும் ஏவாளையும் சந்தோஷமா தானே இருந்தாங்க. ஒரு 100 மரங்குது, 100 பழங்குது. அத்தையை சாப்பிட்டாவே இப்போ பல வருஷம் சாப்பிடலாம். நீ ஒரு மரத்தை சாப்பிடாத நேரத்தை மரத்தை ஏன் போய் சாப்பிடணும்? வேண்டாத வேலை தானே இது. அப்புறம் நம்ம கடவுள் கட்ட சொல்றோம், அவருக்கு ஏன் அந்த வேண்டாத வேலை? 100 மரத்தை வச்சு அந்த ஒரு மரத்தை மட்டும் ஏன் வைக்கணும்? அதை எடுத்து வைக்காது இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்துடாத அப்படின்னு சொல்லலாம். நன்மை தீமை அறியத்தக்க மரம். என்னைக்கு நன்மை தீமை அறியத்தக்க வாழ்வை கடவுள் நமக்கு தந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தின் அடிப்படையில கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தரை மட்டும் நாம் நம்பி வாழ வேண்டும். எதை உடுப்போம் எதை உண்ணும் அதெல்லாம் பறவைகளே அதை பற்றி கவலைப்படுறதில்லை, மிருகங்களே அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நான் காலையில் அப்படி வரும்போது பார்த்தேன், தெருவு முழுசும் நாய்ங்க கக்கா பண்ணி வச்சு. அப்ப நான் யோசனை வந்து, என்ன இவ்வளோ நாய்களுக்கும் உணவு கிடைக்குது தெருவுக்கு? அப்படிதானங்க, இவ்வளவு நாய்களுக்கும் உணவு கிடைக்குது. எந்த நாய்க்கு கிடைக்காதா? கிடைக்கும். கடவுள் கொடுப்பாரு. அப்ப ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். கடவுள் கொடுப்பார், குழந்தை பேரை தருவார், சந்ததியை கொடுப்பார். விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எதுவாக எண்ணப்படுகிறது? நமக்கு முன்பாக ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? முதலாவது எதை தேடு? கடவுளுடைய ராஜ்யத்தை தேடு. பிறகு இவளெல்லாம் கூட கொடுக்கும். பாருங்க, ஒரு ராஜா கொண்டு வந்து கொடுக்குறான் பணத்தை, பொருளை. ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளல. முன்னால் நான் பணக்காரன் சொல்ற வார்த்தை எனக்கு வேண்டாம், கடவுள் எனக்கு தருவார். அப்ப கடவுள் இந்த உலக வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு பரலோகத்தின் உரிமைகளையே நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய மரணத்தினாலும், அவருடைய ரத்தம் சிந்துதலினாலும், அவருடைய உயிர்த்தெழுதலினாலும் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார்னா, அதை விட பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு எதுவுமே தேவையில்லையா? பூமிக்குரிய கூடாரம் 2 Corinthians 5ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிப்பார்கள். அப்ப முற்பிதாக்கள் எப்படி இருந்தார்கள்? எபிரேயர் 11 சொல்லுகிறார், அவர்கள் உலக தேசத்தை நாடாமல் பரம தேசத்தை நாடி வாழ்ந்தார்கள். அதுதாங்க அவருடைய நம்பிக்கை, விசுவாசம். நான் ஆபிரகாமின் விசுவாசத்தோடு என்னுடைய கொள்ளுப்பாட்டனுடைய விசுவாசத்தை யோசித்து பார்க்கிறேன். நான் ஆபிரகாமுடைய விசுவாசத்தோடு உங்களுடைய தாத்தா பாட்டனுடைய விசுவாசத்தை ஒப்பிட்டு பார்க்கிறேன். உங்களுடைய பெற்றோருடைய விசுவாசத்தை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். எவனே தெரியாத ஒருத்தர் வந்து ஏசாமி தானா உலகத்துக்கு ரட்சகர்னோன்னா, ஆமா ஐயா நன்றி ஏற்றுக்கொண்டான்னு இல்லையா? பார்த்தானா? இயேசுவை பார்த்தானா? இயேசுவை சீடர்களை பார்த்தானா? யாருமே பார்க்கலையே. ஆனால் அடையாளம் இருக்கிறது நமக்கு. அவருடைய வார்த்தை நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தின் வழி. அப்ப இந்த வேதத்தினுடைய சத்தியம் ஒவ்வொன்றும் கடவுளுடைய வல்லமையை
கடவுளுடைய விசுவாசத்தை நம்முடைய விசுவாசத்துல அது இணைத்து நம்மை சக்தி ஊட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்துக்கு நாம் வாழ்வதற்கு இந்த தூய வேதாகமம் நமக்கு வழியா இருக்கிறது. அதை வாசித்து அதை சுவாசித்து அதிலேயே நாம் நம்மை இணைத்துக் கொள்ளும் போது கடவுளுடைய மகத்துவமான காரியங்களை நாம் அனுபவிப்போம். கடவுளுடைய மகத்துவமான வாக்குத்தத்தங்களை நாமும் பெற்றுக்கொள்வோம். நமக்கும் கடவுள் தினந்தோறும் நீங்க காலையில இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பாரு? அப்படியே தூங்கி எழுந்து டக்குனு திறக்கிறது. என்ன வார்த்தை கொடுத்துக்கிறாரு? நீயும் நான்கு கொண்டு சாகு. உடனே என்ன போயிருக்கு? இதை கொடுத்துட்டாரு. திருப்பி வச்சுட்டு வேற இடங்கிறது. அப்படியா? அப்படி இல்லைங்க. அது ஆதி ஆகமத்தில் ஆரம்பிச்சுன்னா வெளிப்படுத்தும் விசேஷத்துல முடிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்தை கடவுள் நமக்கு சொல்லுவார். அப்போ இதை எடுத்து நம்ம பார்த்தாதான் நான் சொல்லுவார். பார்க்கணும்னா சொல்ல மாட்டார் இல்லையா? நான் தூங்கி எழுந்தோம்னா செல்போனை நீங்க பார்க்குறீங்க இல்லையா? செல்போன் பார்க்கறதுல தூங்கி எழுந்தோன்னா அதை தவிர வேற எதுவுமே பார்க்கறதுனாங்க. நண்பர்கள் எத்தனை வசனம் அனுப்புறாங்களா இல்லைங்களா? வசனம், அந்த வசனத்தை ஏதாவது நம்ம உட்காந்து படிக்கிறோமா? உடனே தள்ளிட்டு அடுத்தது போனா ஒவ்வொரு வசனம் உன்னை தேடி வருது. நீ வசனமாக்க கூடாதுங்க. உன்னை சந்தோஷப்படுத்த, உன்னை வாழ்த்த, உனக்கு வாக்குதத்தம் கொடுக்க, உன்னை ஆசீர்வதிக்க அந்த வார்த்தைகள் வருகிறது. அதை வாசியுங்கள். அதை வாசித்தது மட்டுமல்ல, அதுல உங்களுடைய தியானம் பண்ணுங்க. எந்த வசனத்தை நீங்க வாசிங்களோ அதை வச்சு நீங்க தியானம் பண்ணுங்க. அந்த நாள்ல கடவுள் என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார், நாளைக்கு என்ன செய்ய போகிறார், எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். ஆகினால் அன்பானவர்களே, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் என்ன நடக்கும்னு சொல்றாரு? பெரிய காரியம் நடக்குது. பெரிய பெரிய காரியங்கள் நடக்குது. நீங்க அற்பமான காரியங்களுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது இல்லையா? எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். கடவுள் இடத்துல நம்ம பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வில்லியம் கேரி சொல்றாரு, எதிர்பாருங்க. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றது. ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தையில நம்பிக்கை கொண்டார், விசுவாசித்தார், அதை அவர் நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தை, நீதியையும் தேடுங்கள், பிறகு எல்லாம் நடக்கும். கர்த்தரின் வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விசுவாசத்துல நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து காப்பாராங்க. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் சமாதானம் நம் இருதயங்களின் சிந்தனைகளில் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வார். ஆமென். முக்கியமான அறிவிப்பு.